Okay, good morning student. Now we are going to 10th standard Geography Unit 4 conducted Indian Resource and Industries அப்படினு சொல்லிட்டு பார்க்கறோம். So இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க வளங்கள் மற்றும் அதற்கான தொழில்துறைகள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எனர்ஜி ரிசோர்ஸ் 4.2 ல பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் தான் இனி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ். ஸோ நான் ரினியூவபிள்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்னென்ன. அதில் ஃபர்ஸ்ட் கோல் கொடுத்துருக்காங்க. Coal is an inflammable organic substance composed mainly of hydrocarbons. So the coal is available in the form of the sedimentary rocks. It is the generation of thermal power. It has a close association with the industrial development of any country. Since it was the valuable one, it is the called of black gold. So black gold. It's called of black gold. It's coal. Based on the carbon content, it is classified into the following types. So first one, anthracite, bituminous, lignite, pyrt. So என்ன கொடுத்திருக்காங்க, நிலக்கரி என்பது எளிதில் எரியக்கூடிய ஒரு உயிரின படிம கொண்ட ஒரு நீரக கனிமமாக இருக்கின்றது. இது படிவு பாறைகளில் அதிகமாக கிடைக்கின்றது. ஒரு நாட்டின் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதாக இருப்பதால் கருப்பு தங்கம் என்ற இந்த நிலக்கரியை ஒரு பட்டப்பெயர் வைத்து அழைக்கப்படுகிறது. ஸோ கரிம அளவின் அடிப்படையில் நிலக்கரியை கீழ்கண்டவர் வகைப்படுத்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரசிட்டி சைட் வந்து பார்த்தீங்கன்னா 80% 90% இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டுமினஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60% 80% இருக்கிறது. பழுப்பு நிலக்கரி லிக்னைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% 60% வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 40க்கும் குறைவாக வந்து இந்த மரக்கரி இருக்கிறது. அதில் coal is an important source of energy in India with the varied and innumerable uses. It can be converted into the gas, oil, electricity and the thermal power and the basics of from basics raw materials from the production chemicals, dyes, fertilizers, paints, synthetic and explosives. ஸோ நிலக்கரி என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பல்வேறு வகையான பயன்பாடுகளில் இந்த நிலக்கரியானது முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்தியாவின் மிக முக்கியமான ஆற்றல் வளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் இதனுடைய வாயுக்களாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய்கள் மற்றும் மின்சக்தியாகவும் ரசாயன பொருட்கள் மற்றும் சாயங்கள் கெமிக்கல்ஸ் அண்ட் என்ன சொல்கிறாங்க பெயிண்ட் வர்ணம் பூசுதல் மற்றும் என்ன சொல்கிறாங்க உரங்கள் இது என்ற எல்லா போன்றவற்றுக்கும் மற்றும் இன்க்ளூடிங்காக கொடுத்துருக்காங்க வெடிமருந்து தயாரிப்பதற்கும் பல்வேறு பொருட்கள் தயாரிப்பதற்கும் இது ஒரு ரா மெட்டீரியல் மூலப்பொருட்களாக வந்து பயன்பாட்டுக்கு உள்ளது. தட் இஸ் கோல்ட் ஏர் என்ன சொல்கிறாங்க பிளாக் கோல்ட் ஏர் இட்ஸ் கோல். ஸோ இந்தியன் கோல் இஸ் மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித் த Gondwana serious rocks in primarily found of peninsular India. The state of Jharkhand, Odisha, West Bengal, Madhya Pradesh alone account of nearly 90% of coal reserve of the country. About 2% of Indian coal is the territory types of the found mostly as an Jammu, Assam and Jammu and Kashmir. ஸோ எந்தெந்த இந்தியாவில் காணப்படும் நிலக்கரி வளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது 90% நம் நாட்டினுடைய மொத்த நிலக்கரி பரப்பளவு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமாக காணப்படுகிறது. அதில் ஜார்க்கண்ட் ஒடிசா முதன்மை இடமாக வந்து இருக்கின்றது. மேலும் வெஸ்ட் பெங்கால் மற்றும் மத்திய பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பங்கு பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 2% வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி 3ஆம் நிலையை சார்ந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அசாம் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, கோல் லிமிடெட் CIL கொடுத்துருக்காங்க. Coal Indian Limited is the Indian state controlled coal mining company. ஸோ மின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சுரங்க தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்த நிலக்கரி நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தின் கல்கத்தாவை தலையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இது உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனமாக இருக்கின்றது. ஓகே, next, Jharkhand is the largest coal producing state in the country, followed by the Odisha, Chhattisgarh, West Bengal, Madhya Pradesh, Andhra Pradesh, Maharashtra. So Indian lighting brown coal. So brown coal deposit core of the southern and western part of peninsular Indian, particularly in Tamil Nadu, Pondicherry of Kerala. So the Ministry of the Coal has a overall responsibility determining policy of the state in the respect to exploration development of coal resource of India. Coal India Limited CIL. So NLC Indian Limited and the Sinagirian Collieries Company Limited SCCL for the public sector undertaking. So public sector na பொதுத்துறை அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்.
சரிங்களா? ஸோ ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவினுடைய அதிக நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்கிறது. ஸோ சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற நிலக்கரி உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது. இது சவுத் சைடில் தென்மேற்கு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபகற்ப இந்தியாவினுடைய குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளா மாநிலங்களில் பழுப்பு நிலக்கரி, பிரவுன் கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், பழுப்பு நிலக்கரி வந்து அதிகமாக கிடைக்கின்றது. மேலும் இந்த நிலக்கரி அம்சமானது பார்த்தீங்கன்னா நிலக்கரி அகழ்வாய்வு, மின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நிலக்கரி அகழாய்வு உற்பத்தியில் வந்து பல்வேறு மேம்பாட்டு கொள்கைகளை உற்பத்தி செய்வதற்கான கம்பெனியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த NLCIL இருக்குது, SCCL இருக்குது, CIL இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பியில் பார்க்க போகிறது பெட்ரோலியம் ஆர் குரூட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. So petroleum. The word petroleum has been derived from the two Latin words petro, meaning rocks, and the oleum, meaning of oils. Thus, petroleum is the oil obtained from the rocks of earth. Therefore, it is also called mineral oil. Petroleum is a inflammable liquid that is composed of the hydrocarbons which constitute 90 to 90% of the petroleum and the remaining of chief organic compounds containing oxygen, nitrogen, sulfur of trace of organs, metallic compounds. ஸோ பெட்ரோலியம் என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோ பாறை மற்றும் ஓலியம் எண்ணெய் என்ற இரு லத்தீன் சொற்களிலிருந்து பெறப்பட்டது. ஸோ எனவே பெட்ரோலியம் என்பது புவியில் உள்ள பாறை படிவங்களில் வந்து பெறப்படுகிறது. மேலும் பாறை படிவங்களிலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு முக்கியமான எண்ணெயாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அது இருக்கிறது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, நம்ம பெட்ரோல் வந்து எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நடுக்கடல்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுகிறது, மினரல்ஸ் ஆயில்ஸ். ஸோ இது 90% வந்து பார்த்தீங்கன்னா நீரக கரிமம், மீதமுள்ள 5-10% வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் கந்தகமும் கரிம உலோகங்களை கொண்ட எளிதில் எரியக்கூடிய ஒரு திரவமாக இருக்கின்றது. மேலும் பெட்ரோலியமானது எரிசக்தி உற்பத்திக்கும், வாகனங்களுக்கும் மற்றும் வாகன உற்பத்திகளுக்கும், கப்பல்களுக்கும், ரயில்களுக்கும் எரிபொருளாக பயன்படுகிறது. இதில் மசகு எண்ணெய்கள், மண்ணெண்ணெய்கள், களிம்புகள், தார், சோப்பு, பெர்லின், மெழுகு போன்ற இன்னும் பல உற்பத்திகள் வந்து இது அடங்கும். மேலும் இந்தியாவில் கச்சா எண்ணெயானது கடற்கரை பகுதிகளில், உள்நாட்டு பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. தி மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் ஆஸ் அண்ட் த நேச்சுரல் கேஸ் MOP and NG is the Ministry of the Government of India. It is responsible for the exploration, production, refining, distribution, marketing, import, export, ஏற்றுமதி, இறக்குமதி and the conservation of the petroleum, natural gas. Petroleum produces the liquefied natural gas in India. So அதேதான் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அந்த இதுல பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். ஸோ இது இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரு அமைச்சகமாக இருக்கிறது. ஸோ இவ்வகை உற்பத்தியில் ஆய்வு செய்வதில் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்தல், சுத்திகரித்தல், விநியோகம், ஏற்றுமதி, இறக்குமதி, எண்ணெய் பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு, பெட்ரோலியம் உற்பத்தி போன்ற பல்வேறு பொருட்களினுடைய ஏற்று நடக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் கொடுத்துருக்கிற அந்த டேபிள்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட் அஃபோர்ஸ்ட் ஆஃப் ஆயில் ஃபைல்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்ட் அஃப்ஷோர் ஃபைல்ஸ். ஸோ மேற்கு கடற்கரை அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் மற்றும் கிழக்கு கடற்கரை அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட் ஆஃப் லார்ஜஸ்ட் 65% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மும்பை ஹை எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 65% மிகப்பெரியதாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா வேலி, திபுகுரா அண்ட் சிபாஸ்கர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த அப்பர் அசாம். ஸோ பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு மற்றும் என்ன சொல்றாங்க, திப்ருகார் மற்றும் சில்கார் மாவட்டங்களிலுடைய அசாம் பகுதிகளில் காணப்படுகின்றது. மேலும் குஜராத் கடற்கரை, ஸோ குஜராத் கோஸ்ட் 2 செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திகோபாய் ஆயில் ஃபைல்ஸ் ஓல்டஸ்ட் ஃபைல்ஸ் ஆஃப் கண்ட்ரி. திகாபா எண்ணெய் வயல் நாட்டினுடைய மிகவும் பழமையான எண்ணெய் வயல்கள். மேலும் என்ன கொடுத்துருக்காங்க, பேசிஸ் ஆஃப் ஆயில் ஃபைல் சவுத் ஆஃப் மும்பை ஹை அண்ட் Alibet oil fields of south of Bhavangar. Next Angeleshwar. Next Cambo Lubinia பகுதிகள் regions, அகமதாபாத் கொலால் regions. ஸோ அகமதாபாத் கலோல் பகுதிகள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மோன் ஆஃப் அக்ரிஜின் மற்றும் என்ன சொல்கிறாங்க அதனுடைய எண்ணெய் வயல்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரசார் லாவா எண்ணெய் வயல்கள் அசாம் மாநிலத்தின் சிப்ரகா மாவட்டத்தில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுர்மா வேலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சுர்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பள்ளத்தாக்கு.
பதர்பூர், மசிம்பூர், பதரியா. ஸோ ஆப்ஷூர் ஆஃப் அண்டமான் அண்ட் நிக்கோபார், கல்ஃப் ஆஃப் மன்னார், பலீஸ்வர் கோஸ்ட், பஞ்சாப், ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஸோ லாஸ்ட் அந்தமான் நிக்கோபார் கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா, பலேஸ்வர் கடற்கரை, ஹரியானா, பஞ்சாப் மற்றும் மேற்கு பகுதிகள். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் சைடில் கிடைக்கக்கூடிய பகுதிகளை வந்து பிரித்து காட்டியிருக்காங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பெட்ரோலை பற்றி. பெட்ரோலியம் இஸ் ஏ யூஸ்டு சோர்ஸ் ஆஃப் பவர் ஆஃப் ஃபியூல், ஆட்டோமொபைல்ஸ், ஏரோலைன்ஸ், ஷிப்ஸ் ஆஃப். ஸோ இது நம்ம பார்த்துட்டோம் சரியா. பெட்ரோல் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு எரிபொருளாகவும் நெகிழும் உற்பத்தியும் மற்றும் வியாபார முக்கியத்துவம் வாய்ந்ததாக கரிம ரசாயன பொருட்களில் முக்கிய ஒரு நிகழ்வாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இயற்கை எரிவாயு. Natural gas usually accompanies the petroleum accumulation. It is naturally acquiring the hydrocarbon gas mixture consisting primarily of methane, but commonly including of very amount of their high alkanes and sometimes of small percent of the carbon dioxide, nitrogen and hydrogen sulfates. It is the formed when a layer of documents of compounds plant and the animal area export is the intense heat and the pressure. So heat and pressure over the thousands of years, it is the used source of energy of heating. So cooking and electricity generation is also used of fuel where vehicles and the chemical feedstock of the manufactured plastic and other chemical important organic mechanicals and chemicals. ஸோ இயற்கை எரிவாயு என்பது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பெட்ரோலிய பகுதிகளுடன் இணைந்து காணப்படுகின்ற ஒரு முக்கியமாக நேச்சுரல் கேஸ் இயற்கை எரிவாயு இருக்கிறது. இது இயற்கையாக உருவாகும் ஒரு நீர்ம கரிம வாயுவாக இருக்கிறது. இதை இவற்றினுடைய பெரும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா. மீத்தேன் வாயு மூலம் பல்வேறு அளவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இது மதுக்கரியம் ஆல்கலைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்கலைன் ஸோ மதுக்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சிறிய சதவிகிதமான கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மற்றும் நைட்ரஜன் சல்பைடா போன்ற கலந்த ஒரு கலவையாக வந்து இது இருக்கின்றது. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்மொழிந்து பார்த்தீங்கன்னா புதையுண்ட தாவரங்களில் அதிகமாக காணப்படுகின்றது. மேலும் தாவரங்கள் மற்றும் விலங்கினால் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக மக்குவதன் மூலம் உண்டாகக்கூடிய ஒரு வாயுவாக வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு 5th 6th நம்ம சயின்ஸ் டீச்சர் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, நம்மளுக்கு மாட்டினுடைய சாணங்கள் மற்றும் மக்கும் குப்பைகள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க போட்டு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க ஒரு பள்ளத்தில் போட்டு அதை வந்து என்ன பண்ணாங்க அடித்து அதிலிருந்து வாயுக்கள் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கேஸை வந்து தயாரிக்கலாம், இயற்கை வாயு வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நான் பார்த்துருக்கேன், எங்கள் டீச்சர் எனக்கு காமிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். Formerly known as the Gas Authority of the Indian Limited, it is the largest state-owned natural gas process of a distribution company in India. It is the headquarters of New Delhi. So என்ன கொடுத்துருக்காங்க, கெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கெயில்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் கெயில் கிடையாது. ஸோ GAIL அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது இந்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கிறது. இதன் தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து இருக்குது. அது நெக்ஸ்ட் பேராகிராஃப் நான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியன் ஹேஸ் எ வெரி லார்ஜ் preparation of fertile territorial rocks and alluvial deposits of particularly in the extra peninsular India. The sedimentary rocks which the one under the shallow seas hold possibility harboring oil and gas deposits. The highest concentration of natural gas it's found is the Mumbai high basis on oil of fields Gujarat, Assam, Naiplut, Mangamadam, Tanjore district and Tamil Nadu, Tirupur, Rajasthan, Arunachal Pradesh, Punjab, West Bengal are the other where of the natural gas resources have been discovered. ஸோ வட இந்திய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அளவிலான 3ஆம் நிலை பாறைகளில் மற்றும் மண்டல் படிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இது படிவுகளாக கொண்டுள்ளது. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் குறைந்த கடலுக்கடியில் இருப்பதால் இது படிவு பாறைகள் என்ன இயற்கை வாயு படிவுகளாக காணப்படுகிறது. இது அதிக அளவிலான இயற்கை எரிவாயு மற்றும் மும்பை ஹை மற்றும் பேஸ்லம் எண்ணெய் வயல்களில் வந்து அதிகமாக காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம வெஸ்ட் பெங்காலில் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க, மும்பை ஆயில் கொடுத்துருக்காங்கல்ல அதுதான் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் நான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, அதில் குஜராத், அசாம், தமிழ்நாடு, அப்புறம் நெய்பல் பள்ளத்தாக்கு மற்றும் மங்கடம், தஞ்சூர், திரிபுரா, ராஜஸ்தான், அருணாச்சல பிரதேஷ், பஞ்சாப், மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால் ஆகிய மாநிலங்களில் இயற்கை எரிவாயு அதிகமாக காணப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது
compressed natural gas CNG. Methane store of high pressure is the fuel which can use based of less gasoline, diesel fuels of propane, LPG in comparison to other fuels. Natural gas poses less than threat of events a spill because it's high than area disperse quickly when released. Biomethane cleaned up biological forms of anaerobic distincts of landfills. Landfills can be used. Natural gas run vehicle area increasing used Delhi, Ahmedabad, Mumbai, Pune, Kolkata, Lucknow, Kanpur, Varanasi. இந்த அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? கம்ப்ரஸ்டு அதிக அழுத்தத்துடன் காணப்படுகின்றது. மேலும் இது அழுத்தப்பட்டது நம்மளாக பார்த்தீங்கன்னா இது மீத்தேன் என்பது பெட்ரோல் மற்றும் டீசல் திரவ பெட்ரோலிய எரிவாயுக்களிலிருந்து பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சப்ஸ்டியூட் பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, இந்த மீத்தேன் எரிவாயு வந்து இருக்கிறது. மேலும் அதிவேகமாக பரவும் தன்மை கொண்டதாக வந்து இது இருக்கிறது. இதனால் மற்ற எரிபொருட்களை விட ஆபத்து குறைவானதாக வந்து இருக்கிறது. விவசாய கழிவுகளில் இருந்து எடுக்கப்படும் எரிவாயு மற்றும் உயிர் வாழக்கூடிய உயிர்வாயுகள் நியூ டெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி போன்ற நகரங்களில் வாகனங்களுக்கு பயன்படுத்துவது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. எது? இந்த நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு மீத்தேன் என்ற ஒரு நேச்சுரல் கேஸ். ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் எனர்ஜி ரிசோர்ஸ் தெர்மல் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மரபுசார் ஆற்றல் வளங்கள், அனல் மின் நிலையம், அதில் தெர்மல் பவர் வந்து அனல் மின் நிலையம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம் சில்ட்ரன்ஸ். ஓகே, தேங்க்யூ.